ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹாய்னோ சேனல். ஹாய்னோ சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா பேபிகார்ன் மஞ்சூரியன் தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம அந்த பேபிகார்ன் மஞ்சூரியன் வந்து மோஸ்ட்லி வந்து ஹோட்டலில் தான் சாப்பிட்ருக்கோம். அதே டேஸ்ட்லேயே வீட்டில் எப்படி செய்கிறது அப்படிங்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேபிகார்ன் மஞ்சூரியன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வந்துட்டு 200 கிராம் அளவுக்கு பேபிகார்ன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி அதை நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்துட்டு நம்ம வெந்நீரில் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு வேக அடித்து எடுத்து வச்சுக்கலாம். பேபிகார்ன் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை அந்த வெந்நீரில் போட்டுடலாம். வெந்நீரில் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு பாதி அளவுக்கு வெந்துடும். ரொம்ப நேரம் விட்டிங்க அப்படின்னா குழப்பாயிடும். பேபிகார்ன் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி வேற ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதோட 3 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, இதுக்கு தேவையான உப்பு, காரத்துக்கு வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள். இது சேர்த்துட்டு நம்ம கையை வச்சு ஃபர்ஸ்ட் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நம்ம நல்லா அந்த மாவு வந்து பேபிகார்னோட பைண்ட் ஆகிற மாதிரி நம்ம கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய சேர்த்துறாதீங்க, கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்த மாவெல்லாம் வந்து நல்லா அந்த பேபிகார்னோட மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி தனித்தனியா எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அடுப்பை வந்துட்டு சிம்ல வச்சிருங்க. ஹைல வச்சீங்கன்னா மேல உங்களுக்கு மாவு வெந்துடும், உள்ள வேகாம போயிடும். அடுப்பை சிம்ல வச்சுட்டு இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொன்றா பிரித்து போட்டுக்கோங்க. நம்ம அப்போ தான் வந்துட்டு வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு சைடு வேக விடுங்க. கரண்டி வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். இப்போ எல்லா சைடும் நல்லா உங்களுக்கு வெந்துடும். இப்போ எல்லா சைடுமே நல்லா அந்த பேபிகார்ன் ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாக வெந்து போயிருக்கும். இப்போ இது ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த எல்லா பேபிகார்னையும் பொரிச்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு வானல் ஒன்று சூடு பண்ணிக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நம்ம சாப் பண்ண பூண்டு சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி துருவல் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயோட கலந்து விட்டேன்னா அதோட வாசனையும் உங்களுக்கு நல்லா இருக்கும் வதங்கும் போது. இதோட நான் ஒரு குடமிளகாயை வந்துட்டு இந்த மாதிரி கியூப் சைஸ்ல கட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் குடமிளகாயும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கினாலே போதும். இது வந்துட்டு ஃபுல்லாக வேகக்கூடாது, பாதி அளவுக்கு உங்களுக்கு வதங்கினா நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாதி அளவுக்கு வெங்காயமும் குடமிளகாயும் வந்திருக்கு. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ், அதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். கடைசியாக வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், இதுக்கு தேவையான உப்பு. இதையெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த சாஸ் எல்லாமே அந்த வெங்காயம் குடமிளகாயோட சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டோம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட வந்துட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து அந்த 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து அந்த சின்ன சின்ன கட்டிலாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அந்த கிரேவியோட சேர்த்துக்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் நல்லா கலந்துட்டு நம்ம இதோட சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு நல்லா திக்காக ஆரம்பிக்கும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கு அப்புறமா பாருங்க நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பொரிச்சு வச்சிருந்தோம் இல்லைங்களா பேபிகார்ன், அதை சேர்த்துக்கலாம். மேலே நல்லா கிறிஸ்பியா இருக்கும், உள்ள உங்களுக்கு நல்லா சாஃப்டா வந்து போயிருக்கும். பேபிகார்ன் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதே சேம் மெத்தட்லேயே வந்துட்டு நீங்கள் காலிஃப்ளவர் இருந்ததுன்னா காலிஃப்ளவர் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் அதனோட டேஸ்ட்டும். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்மளுடைய பேபிகார்ன் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே அதே டெக்ஸ்சர்லேயே இருக்குது பாருங்கள். கடைசியாக இதில் உங்ககிட்ட வெங்காயத்தாள் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தது அப்படின்னா அதை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் கொத்தமல்லி தலையை கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம். ரொம்ப ஈஸியாக இந்த பேபிகார்ன் மஞ்சூரியன் எப்படி செய்கிறது அப்படிங்கிற இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டது. கடைசியாக வந்துட்டு நான் பொடியாக நறுக்குன ஸ்ப்ரிங் ஆனியனை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே எப்படி செய்கிறது பேபிகார்ன் மஞ்சூரியன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டேன். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹாய்னோ சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.